கரகாட்டக்காரன் என்ற புகழ்பெற்ற திரைப்படத்தில் நடிகர் செந்தில் நடிச்சிருப்பார். அதில் அவரை பார்த்து கேட்பாங்க, அண்ணன் வாழைப்பழம் வாங்க சொன்னது உண்மையா? ஆமாம். எத்தனை வாழைப்பழம் வாங்க சொன்னார்? 2. எவ்வளோ காசு கொடுத்தாரு 2 வாங்கிறதுக்கு? கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்களா? கொடுத்தேன். எத்தனை வாழைப்பழம் கொடுத்தாங்க? 2. ஒன்று இருக்கு, இன்னும் ஒன்று எங்கே? அதான் இது இன்னொரு. அந்த மாதிரி அந்த கம்பெனியுடைய உணவகத்தில் அந்த வெற்றி பெற்ற 10 பேர் நிற்கிறாங்க, முனுசாமியை சேர்த்து. இப்போ முனுசாமிகிட்ட சொல்கிறாங்க, தலைவர் துணைத் தலைவர் நாங்கள் நிர்ணயம் பண்ணிட்டோம், அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முனுசாமி சொல்கிறார், இல்லை நான் தலைவர் பதவிக்கு நிற்கிறது தான், எனக்கு எலெக்ஷன் நடந்தால் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறார். அந்த முனுசாமி தவிர பாக்கி 9 பேரும் கேட்குறாங்க, நாங்கள் 9 பேர் ஓட்டு போட்டால் தான் நீ ஜெயிக்க முடியும் தலைவர் பதவிக்கு, நாங்கள் யாரும் போட தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயும் முனுசாமி சொல்கிறாரு, இல்லை எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சுன்னா நான் கட்டாயம் ஜெயிச்சிருவேன். ஓட்டுப்பட்டியில் வாக்கு போடும்போது எனக்கு தான் போடுவாங்க, இது யாருக்கும் போட மாட்டாங்க, என்னையும் சேர்த்து 10 ஓட்டு எனக்கு தான் விடும், நான் தலைவர் ஆகிடுவேன்றார். பார்த்தாங்க இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒருத்தர் முனுசாமியை தனியாக கூப்பிட்டு போய், தலைவர் பதவி கேட்காத, துணைத் தலைவர் பதவி கேளு, அதை கொடுத்துட சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஒத்துக்கிட்டார். ஏதாவது ஒரு பதவி கிடச்சா போதும், டைரக்டர் கம் துணைத் தலைவர், நல்ல அருமையாக இருக்கும். அதை ஒத்துக்கிட்டு அவர் துணைத் தலைவராக ஆகிட்டார். அப்போ அந்த சொசைட்டியில் இயக்குனர் மற்றும் துணைத் தலைவர் அந்த பதவி அவர் கிடச்சிது. அவர் நினச்சி பார்க்காது, முதல்ல ஜெயிக்கவே முடியாத நிலைமையில் அந்த பதவியில் அவர் கையெழுத்து போடுற, செக்கில் கையெழுத்து போடுற அந்த பதவி கிடச்சிதுன்னு நண்பர் அந்த அனுபவத்தை சொன்னார். ஒரு சின்ன போஸ்ட்டுக்கு ஜெயிக்கிறது எவ்வளோ போராட்டம் அப்படிங்கிறத நண்பர் சொன்னார்னு. இப்போ புரியுதானே? எங்கள் நண்பர் சொன்னதை இப்போ உள்ள சொல்லிட்டேன். இப்போயாவது நம்புறீங்களா? ஒரு போஸ்ட்டு ஜெயிக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுதானே? கோவாலு, நீ சொல்கிறது எல்லாம் உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே உண்மை. இன்றைக்கி நம்ம மாறி இருக்கோம், மாறணும். நான் தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நான் எதுவுமே தவறுன்னு சொல்லலை, மாற்றம் வேணும், அந்த மாற்றத்தினால உயரணும். இப்போ இந்தியா உலகத்தில் உயர்ந்த நாடாக இருக்குது, மிக உயர்ந்த நாடாக மாறணும், எல்லாரை விட மேலே வரணும். அதுக்கு தான் இந்த ஐடியா சொல்கிறேன். நம்ம திரும்பவும் நாளைக்கு பேசலாம். நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குண்ணே. சரி போய்ட்டு வா, நாளைக்கு பேசுவோம்.